சேலத்தில் பெய்த கனமழையால் தலைவாசல் காய்கறி மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக மக்கள் தினசரி பயன்படுத்தும் காய்கறிகள், பழங்கள் ஆகியவை சென்னை கோயம்பேடு, மதுரையின் மாட்டுத்தாவணி, திருநெல்வேலியின் நயினார் குளத்தான் கரை மற்றும் நாகர்கோவில் வடசேரி மார்க்கெட்டு, அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் தலைவாசல் அமைந்துள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் உள்ள சந்தையில் இருந்து தினசரி சென்னை மால் மக்களுக்கு 50% காய்கறிகள் விற்பனைக்கு செல்கிறது. அது மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா ஆகிய இடங்களுக்கும் காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கு தற்போது கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையின் காரணமாக மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி விவசாயிகள் பசுமையாக விளைவித்து இயற்கை முறையில் விளைவித்துக் கொண்டு வரப்பட்ட காய்கறிகள் அனைத்துமே சேரும் சகதியும் மாறி அது கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு பொருளாளர் தங்கராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த கோயம்பேடு சந்தைக்கு அதிக அளவில் சேலம் தலைவாசல் தான் காய்கறி போதுங்க. ஆனா இன்றைக்கு தலைவாசல் காய்கறி மார்க்கெட் சேரும் சகதியமாக காணப்படுகிறது. விவசாயிகள் மட்டுமின்றி வியாபாரிகள் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. இதை பத்தி என்ன சார் உங்களுக்கு தகவல்? இந்த தலைவாசல் சேலம் மாவட்ட தலைவாசல் காய்கறி சந்தை தினசரி காய்கறி சந்தை அதிக அளவு சுட்டு வட்டார சேலம் மாவட்டம், பெரம்பலூர், ரட்டமலை சேர்ந்து அந்த பகுதிகளில் மற்ற மாவட்டங்கள் அதிக அளவு காய்கறிகள் அங்க தினசரி சந்தைப்படுத்துறது வராங்க. விவசாயிகள் நேரடியாக கொண்டு வர காய்கறிகள் கொண்டு இது சென்னைக்கு அதிக அளவு 50% உங்களுக்கு காய்கறிகள் நிரப்புதுங்க. மற்றும் ஆந்திரா, மற்ற பல மாவட்டங்களுக்கு இங்க இருந்து போகுது, பல மாநிலத்துக்கும் போகுதுங்க. ஒரு எடுத்துக்கிட்டா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேல பெரிய அளவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சந்தைனா இன்னைக்கு காய்கறி சந்தை தலைவாசல் சேலமோட காய்கறி சந்தை தாங்க. ஆனா இந்த சந்தையில் என்னன்னா விவசாயிகள் கொண்டு வர காய்கறிகள் வச்சு எடுக்கிறது, மூட்டை வச்சு எடுக்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது. ஒரு மழை பெஞ்சிட்டா அந்த மழை தண்ணியிலே வச்சு எடுக்கணும், சேத்துலேயே வச்சு எடுக்கணும். ஒரு வண்டி போறதுக்கு வரது கூட கிடையாது. வெறும் புழுதிக்காடா இருக்கு. எந்த ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால, எந்த ஒரு கட்டமைப்பு பண்ணாதனால, ஒரு நவீனமாக்கப்படாதனால இன்னைக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கு காய்கறிகள் ஏத்துனாலும் அது ஒரு சுகாதார முறையில் கொண்டு போற அளவுக்கு நிலைமை இல்லாத இருக்கு. இது சேலம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் ஐயா அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்து, தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுத்து உடனே அதிவிரைவில் அந்த சந்தையை இன்னைக்கு தலைவாசல் காய்கறி சந்தை நவீனமாக்கப்படணும். வர விவசாயிகள் தங்குவதற்கும் கரெக்டா மழையில் வெயில் படாமல் பாதுகாத்து பொதுமக்கள் அது எந்த அளவு இயற்கையான முறையில விவசாயிகள் கொண்டு வராங்களோ அந்த காய்கறிகள் முறையா மற்றும் மக்களிடம் போய் சேர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சுகாதார முறையில அவங்க கட்டமைப்பு உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மாதிரி பாதிப்பு இருக்காது. இது ஒரு 40 ஆண்டுகள் பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, ஒரு வாரமா மழை இருக்கு. இந்த மழை தண்ணியில சேத்துல வண்டியில் டியூப்ல கொடுப்ப முடியல. இன்னைக்கு வயசான ஒரு விவசாயி 2 மூட்டை கொண்டு வர உழுவர் நிலைமைக்கு ஆளாயிட்டா. பக்கத்துல இறங்கி பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா 4வது ஒரு பெரிய ஒரு காய்கறி சந்தை சேலம் மாவட்ட காய்கறி சந்தை, பெரிய சந்தை இன்னைக்கு தலைவாசல் சந்தை. அவ்வளவு பெரிய இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு பல பேர் வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தையில ஒரு நவீனமயமாக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது எந்த ஒரு வசதியுமே செய்யல. இதே மாதிரி டெல்டாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயிகள் தொடர்ந்து தூர்வார சொல்லி தொடர்ந்து கோரிக்கை கொடுத்தும் தமிழ்நாடு அரசு அது முறையாக தூர்வாராதனால இன்னைக்கு நெல் அறுவடைக்கு வர நெல்லுகள்லாம் இன்னைக்கு மழை பெஞ்சி அந்த மழை தண்ணி விடியறதுனால பல லட்சம் ஏக்கர் இன்னைக்கு பாதிப்பாகி போச்சு. அந்த நிலைமைக்கு அதே நிலைமைக்கு இந்த தலைவாசல் சந்தை வரக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடியா இதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் கொண்டு வர காய்கறிகளை சுகாதார முறையில் அனுப்புறதுக்கு நடவடிக்கை எடுத்து கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்குன்னு சொல்லி நாங்க தலைவாசல் காய்கறி சந்தை விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது இந்த தலைவாசல் காய்கறி மார்க்கெட்டினுடைய அடிப்படை வசதிகளை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுக்கின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம், வேளாண்மைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டு அனைத்தையும் சரி செய்து எங்களுக்கு சிறந்த முறையில் மார்க்கெட்டை செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் ஆர். ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில்
விரைவில். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.